கேட்குதுங்களா பீகாக் சவுண்டு? இதுதான் நம்ம மார்னிங் வியூ. நம்ம ஸ்டே பண்ண பிளேஸ் இது. ஸ்டே பண்ணது என்னவோ இங்கே தான். இதுதான் ஸ்டே இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. பார்த்தாக்கா இது இல்லை. ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா இங்கே மேலே போட்டு விட்டாங்க நம்மளை. இந்த இடத்துல மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பக்கம் இருக்கிற ரூமில் போட்டு விட்டாங்க நம்மளை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, கேட்குதுங்களா சவுண்டு? இங்கே பீகாக் இருக்குது, நான் காட்டுறேன் இருங்க. நேற்று இது எடுத்தோம். நேற்று ஆக்சுவலி வீடியோவில் எடுக்கல, ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வந்தோன்னே. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி மாட்டு கொட்டாய் மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, அப்படியே இது இப்படி அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்டே இது அவங்களதே ஸ்டேவா இல்லை இது அவங்களதே வீடா இல்லை என்னன்னு தெரில. இது செப்பரேட்டாக தெரியுது இது. ஆனால் கண்டிப்பாக இது இருக்குதுங்க, பீகாக் இருக்குது. இங்கே தான், இங்கே சரௌண்டிங்லேயே இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பைக்ஸ் இங்கே நிற்க வச்சுருக்கோம் பாருங்கள். ஓடுமா, பக்கத்துலேயே உட்காந்து கூப்பிட்ற மாதிரியே இருக்குது சவுண்டு. ஆனால் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறான், எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்கிறான். ஆனால் கேரண்டி இது உள்ளே இருக்கிறாங்க. இருங்க, நான் அந்த பக்கம் வந்து பார்த்து வியூ எடுக்கிறேன். ஃப்ளவர்ஸ் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது இன்னொரு பைக்கு. எங்கடா இருக்கிற? இங்கே தாங்க, எங்கே இருக்கிறான் அவன் தெரியுங்க, பார்க்கலாம். இங்கேருந்து தெரியுறானா? இங்கே இருக்கிறான் பாருங்க, தெரியுறானா? அங்கே அங்கே இருக்க பாருங்க. அந்த கோகனட் ட்ரீ பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க. இருங்க, இன்னும் பெட்டர் வியூ கிடைக்குதா பார்க்கலாம். இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த ஹாட்டில் தங்கி நிற்கிறாங்க, இந்த வீட்டில். இதுக்குள்ளே இருக்கிறாங்க 2 பேர். இதுவே என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது இல்லைன்னா அதுதான் கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம வேறு இடத்துலையோ. ஓகே, இது ஷவர். அங்கே பீச்லேருந்து எதிர்க்க பீச் தெரியுது பாருங்க. யார் அது? என்னடா பண்ணி நிற்கிறீங்க? கொஞ்சம் ஆடி இருக்கிறாங்க வந்துங்க. இதுதான் ஷவர். பீச்சில் அப்படியே ஆடிட்டு இங்கே வந்து ஷவர் எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, இங்கே சிஸ்டம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போட்டே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைன்னாக்கா அப்படியே எடுத்து போயிட்டு அப்படியே ஷீலை போட்டு அப்படியே போயினே இருக்கலாம்.
சும்மா காமெடி சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் இல்லைங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரெயின் டான்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு. ஓகே, பீகாக் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க, தெரிய மாட்டேங்குது. வாங்க பீச் காமிக்கிறேன். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. ஓஷன் நெக்ஸ்ட். பீச். நம்ம இப்போ பீகாக்கை தெரியும் போல இருக்கு. இங்கேருந்து பீச் க்ளீனாக தெரியும்ப்பா. பீகாக்கு நம்மளுக்கு இங்கேருந்து தெரியும் க்ளீனாக. பக்கத்தில் கூட போய் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். வந்து அங்கேருந்து வந்து நிற்காங்க நடந்துன்னு. ಇವರೇ ನವಿಲಕ್ಕೆಲ್ಲ ಹೋಯ್ತಾ? இங்கே தான் இருக்கான், பார்க்கலாரு. ಎಲ್ಲೈತೆ? ಓಕೆ, ಹೋಗ್ಬೋದಲ್ಲ? ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓகே, இது அவங்க லேண்ட் தானே, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி தென்னை மரம் ஏன்னா க்யூரிங் பண்ணின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படி தான் இருக்குது இந்த ஸ்பாட்டு. அங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த காம்பவுண்ட் மேலே எல்லாம் உட்காந்துங்கிறாங்க அங்கே லைனாக. அங்கே கிட்ட போனாக்கா ஓடி போயிடும், அதுதான் பிரச்சனை. அங்கே தெரியுதுங்களா, எல்லாம் அந்த காம்பவுண்ட் மேலே உக்காந்துன்னு இருக்காங்க. இங்கே ஒன்று பெருசு ஒன்று இருந்துச்சு, நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலி அந்த ஸ்பாட்டில் தான் இருந்துச்சு, அந்த இடத்துல. இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்கிறானே. இங்கே தான் இருந்தாங்க அவன். நம்ம ஊர்லேருந்து பார்த்த இடம் வந்துட்டு அதுக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட தான் இருந்தேன். அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்னு தெரியல. நல்லா அழகாக கலராக இருந்தான்.
அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுது அவனுக்கு. ஆனால் பாருங்க அலர்ட் ஆகிட்டான் அவன், நம்மளை பார்த்துட்டான். அப்படியே அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக அங்கே அந்த பக்கம் உக்காந்துருக்குறாங்க கொஞ்சம் பேர். பாருங்க பறக்கிறதுக்கு பார்க்குறான். இது இன்னொரு பயமாக இருக்குது இந்த ஃபீல்டில், என்ன பாம்பு எங்கே இருக்க போகுது. அப்படியே அது உள்ளேருந்து போயின்னுக்கிறான். அங்கே பாருங்கள் ஏறுனா அங்கே பார்த்தீங்களா. இவனும் பறந்துட்டான். அது கிட்ட போக அப்படிக்குள்ளே போயிடுச்சு. வாங்க நம்ம பீச் கிட்ட போகலாம். பாய்ஸ் எல்லாம் பீச் கிட்ட வரேன்னு சொன்னாங்க. ஓனருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலாம். ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅದೇ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಇದ್ದು ಹಾಂ ನಮ್ಮ ಮನೆ ಉಂಟು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಅದ ನಿಮ್ಮ ಮನೆ? ಇದು ನಮ್ಮ ಎರಡು ಮನೆ. ಓಕೆ ನಮ್ಮ ಅಕ್ಕಂದು ನಮ್ಮ. ಓಕೆ ಓಕೆ. ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಯೂಟ್ಯೂಬರು ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಸೊ ಈ ಬೆಳಗ್ಗೆ ಇಲ್ಲೇ ಇರುತ್ತಲ್ಲ, ಬಂದು ಆಟ ಆಡ್ತಾ ಇರುತ್ತೆ. ಬರ್ತಾ ಸಿಗ್ತೇವೆ ನೋಡಿ, ನೀವು ಆಚೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಫುಲ್ ತುಂಬ ಇದ್ದು. ಓಕೆ, ಹಿಂಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಿಗ್ಬೋದಲ್ಲ? ಸೀದಾ ಹೋಗಿ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತೇವೆ. ಓಕೆ, ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಇದು ಉಂಟು, ತೋಟ ಉಂಟು. ಓಕೆ, ಅಪ್ಪನ ತೋಟ. ಓಕೆ ಓಕೆ, ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಲ್ಲ. ಹೌದು. ಓಕೆ, ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ ಇಲ್ಲಿಂದ? ಹೆಚ್ಚಿಲ್ಲ, ಒಂದು ಪರ್ನಂಗಳಿಗೆ ಓಕೆ, ಒಂದು 200 ಕಿಲೋಮೀಟ್ರ್. ಒಳ್ಳೆ. ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಕಿಲೋಮೀಟ್ರಲ್ಲಿ 200 ಮೀಟ್ರ್ ಅರ್ಥ ಆಯ್ತು ನನಗೆ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. வாங்க, இங்கே 200 மீட்டர்ஸ் போனாக்கா கிடைக்கும்ன்றவங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவங்களுக்குன்ட்டு நம்மளுக்கு தான் ஸ்லாப் இங்கே போட்டு வச்சுருக்காங்க உட்காரத்துக்கு. ஆனால் இங்கே மேலே பாருங்கள், அவங்க அவங்களுக்கு உட்கார்றதுக்கு போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னும் நம்ம பாய்ஸ் வரல. நம்ம பாய்ஸ் எப்போவுமே கொஞ்சம் சோம்பேறி தான். வாங்க, இந்த பக்கம் 200 மீட்டர்ஸ் போனால் கிடைக்கும்ன்றாங்க, பார்க்கலாம். அங்கே அந்த அங்கிள் கூப்பிட்டுன்றாங்க. இங்கே இருக்குதான், அங்கே இருக்குதுன்றாங்க, பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துருக்காங்க, நம்ம பார்க்கவே இல்லை. இவ்வளோ நேரம் ஐடென்சி கார்டுன்னு இருக்கிறான், நம்ம லூஸ் மாதிரி அந்த கான்செப்ட். வெரி ஷை. ಬಂದಿದೆಯಾ ಇಲ್ಲಿ? ஓகே கைஸ், உங்களுக்கு அங்கே தெரியுதா என்னன்னு தெரியல, வால் தெரியுது பாருங்க அங்கே. அங்கே வால் தெரியுது. மெதுவாக போல வாங்க. இப்போ நம்ம ரூம் கிட்டேருந்து க்ளீனாக தெரியும். இவங்க வேறு அங்கே தெரியுறான் பாருங்க. ஓடின்னுக்கிறான் ஓடாதரா பறக்கிறான் பாருங்க. ஓ, நம்ம ஸ்டேக்கு மேலேயே போயிட்டு உக்காந்துக்கிறான், ஸ்டே கிட்ட. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ, ಇವಾಗ ನೋಡಿ, ನಾನು ಅಲ್ಲಿಂದನೇ ಬಂದಿರೋದು.
ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಕೂತವನೆ. ನೀವು ಅಲ್ಲಿದ್ರಿ ಹಾಂ ಅಲ್ಲಿದ್ದಿದ್ದು. ಇರೋದಿಲ್ಲ ವಾಚಿ ಒಂದು ನಡೀತದೆ ಹಾಂ ಒಂದು 6-7 ಒಟ್ಟಾಗಿ ಬರ್ತದೆ ಮತ್ತೆ ಓಕೆ. ಇಲ್ಲಿ ಇವಾಗ ಇತ್ತು, ಈ ಕಾಂಪೌಂಡ್ ಫುಲ್ಲು ಕೂತಿತ್ತು ಇಲ್ಲಿ. ನೋಡಿ ಅದು ನಿಮ್ಗೆ ಹೋಗಿ ಅದೇ ಇದು ಸ್ವಲ್ಪ ಆಚೆಗೆ ತೋಟ ಇತ್ತಲ್ಲ ಹಾಂ ಅಲ್ಲಿ ಹಾಡಿಕೊಂಡೆ ಉಂಟು. ಓಕೆ ಓಕೆ ನೋಡ್ತೀನಿ. ಅಲ್ಲಿ ಒಂದು 5-6 ಒಟ್ಟಿಗೆ ಇತ್ತು ಆಚೆಗೆ. ஓகே. அது பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஸ்டேக்கு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தெரியுது. கோப்ரோவில் கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரிலங்க. கரெக்டாக அந்த ஹட்டு மேலே உக்காந்துன்னுக்குறான் அவன். அவங்க எல்லாம் கூட நம்ம ஸ்டேயில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம பாய்ஸு எங்கே இருக்கிறான்? எஸ்கேப் ஆகிட்டான் அவன். காணோம். எங்கடா இருக்கிறான் அவன்? நீ பாத்தியாடா? எங்கடா இருக்கிறான் அவன்? பாத்தியா? எங்கே இருக்கிறான் அவன்? அங்கே இருக்கிறானா? வா பார்க்கல வா. அங்கே இருக்கிறான் பாருங்க. அந்த காம்பவுண்ட் உள்ளே இருக்கிறான். அப்படியே எஸ்கேப் ஆகி நிற்கிறான் அவன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னப்பா இது. பெரியராம் பாருங்க, அங்கே போயின்னுக்கிறான் நந்துங்கண்ணா அப்படியே. அங்கே பாருங்க அப்படியே நந்துன்னு போயின்னு இருக்கான். ಹೌದು, ಅವನು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತ ಇಲ್ವ ಅವನು. ಇವನೇ ಫುಲ್ ಫೆದರ್ ಇಟ್ಕೊಂಡು ಸಕ್ಕದಾಗಿದ್ದಾನೆ. One of the most scenic places in this place, around this place, economical, friendly, and help a lot in terms of whatever you require. One awesome place to stay, Ocean Nest Beach Stay. ஸோ பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த டூர். அப்புறமா பீகாக் சைட்டிங்கு. இது ஒன்றும் ப்ரொமோஷ்னல் வீடியோ இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா. நல்ல ஸ்டே, ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என்ஜாய் திஸ் சன்செட். அன்டில் தென், பாய்.